நேத்தி வந்த கூட்டம் ஏக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஏபிசிடி ஏ. நான் கூட கேட்டேன் அமித்ஷாவான்னு கேட்டேன். இல்ல ஏ ஃபார் அண்ணாமலைன்னாங்க. அத்தனையும் அண்ணாமலை ரசிகர்கள் வந்த கூட்டம் நேத்தி. அண்ணாமலைன்னு பேர் சொன்ன உடனே அந்த கைத்தட்டல் அடங்கவே இல்ல. அவர் எல்முருகன் பேருக்கு வர்றாரு, அப்ப கூட அடங்கல. ஐயோ எல்முருகன் எனக்கு தான் கைத்தட்டுறான்னு நினைச்சினார். அடங்கவே இல்ல. அவரால் என்ன பண்ண சிரிக்கிறார். இப்ப தவற உணர்ந்திருப்பாங்க அவங்க. நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிறது. இந்த வந்த கிரௌடு முழுக்க அமித்ஷாக்கு வந்த கிரௌடு இல்லைங்க. அண்ணாமலையோட முதல் பொது நிகழ்ச்சி சென்னையில வந்து சாணக்கியால கலந்தார். சென்னையோட விழா அதுவே ரோடெல்லாம் க்ளோஸ் ஈவெண்ட். அதே ரோடெல்லாம் ஃபுல்லாகி மயிலாப்பூர் டிராஃபிக் ஜாம்ல மாட்டிக்கின்னு ஒரு 3 மணி நேரம் டிராஃபிக்ல மாட்டிக்கினாங்க எல்லாரும். அண்ணாமலை வந்ததுக்கு மயிலாப்பூர்ல டிராஃபிக் ஜாம் ஆனது நான் பார்த்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த விழாக்கு அமித்ஷா பாக எவ்வளவு பேர் வந்தாங்கன்னு சொன்னா காதுல பூ சுத்துற மாதிரி அது. இது பாஜகனே ஒத்துக்கிறான். அண்ணாமலை வந்திருக்காங்க, அவரை பார்க்க வந்திருக்காங்க. இது இது எப்படின்னா முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்கிற மாதிரி. அமித்ஷாக்கு வந்த மாபெரும் வெள்ளம் அப்படின்னு ஒரு தலைவர் பேசினாராம். எங்க வெள்ளம் வந்தது? புயல் வெள்ளம் வரல, புயலும் வரல. அண்ணாமலை பார்க்க வந்து அண்ணாமலை நாளுக்கு அப்புறம் கட்சி தேர்ந்தெடுத்தார். சரி, அண்ணாமலையோட பிறந்த நாளுக்கு மோடி அண்ட் அமித்ஷா வாழ்த்து தெரிவிக்கல. இது மனசு ரொம்ப வேதனையா இருக்கு. இத்தனை நாள் தலைமையில் தூக்கி வச்சு ஆடினீங்கல்ல அண்ணாமலைய, அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்ன என்னங்க கெட்டு போயிடும் உங்களுக்கு?